அவளை கூட்டிட்டு போக முடியாது. அப்புறம் நமக்கு என்ன பிரைவசி இருக்க முடியும் சொல்லு? இதை நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற. இதே ஒரு வேற ஒரு பொண்ணா இருந்தா நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டான். நீங்க ஹஸ்பண்ட் வைஃப் போறீங்க, ஜாலியா போயிட்டு வாங்க தான் சொல்லுவா. ஆனா உன் வெண்ணிலா அப்படி இல்ல. இதுக்காகவே காத்திருந்த மாதிரி கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவான். நீ அது உனக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அது எனக்குன்னு எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிறது கண்மணி? ஊருக்கு போனா அவ ட்ரெஸ் 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுப்பேன்னு நீ பெருமையா சொல்ற. நீ அவ ட்ரெஸ் தான் ஆசையா போட்டுப்ப, இல்ல கட்டிப்ப. ஆனா அவ உன் புருஷனையே கட்டிக்கணும்னு ஆசைப்படுற கண்மணி. இதெல்லாம் உனக்கு தெரிய வந்தா என்ன ஆகுமோன்னு நானும் ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டு தான் இருக்கேன். நீ என்னடா, நீ எப்பவும் அவ உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற. சரி விடு, என் பிரச்சனை எனக்கு. ஐம் ரியலி சாரி கண்மணி. ஏதோ ஒரு டென்ஷன் உன்னை திட்டேன். நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது கண்மணி, என்ன மன்னிச்சிட. இல்ல வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கானா? அவன் இங்கதான் இருக்கான். சூப்பர் பாட்டி. அப்ப அவனை உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? ஏன் அவனை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? பெரிய விஷயமே பண்ண போறோம். விஷயமா? நான் பேசுறேன் பாட்டி, நான் ஸ்வேதா பேசுறேன். ஏய், ஒரு விஷயத்தை யாரா ஒருத்தி சொன்னா பத்தாதா? என்னடி என்னமோ அவ விஷயம் அது இதுன்னு உளறிட்டு இருக்கா? ஆமா பாட்டி, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பெரிய விஷயத்தையே பண்ண போறோம். ஐயோ, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லி தொலை. அதான் உங்ககிட்ட சொன்னல பாட்டி, கண்மணியும் அன்பையும் பிரிச்சு காட்டுறோன்னு. அவங்க 2 பேரும் இன்னைக்கு பிரிய போறாங்க பாட்டி. ஏய், என்ன சொல்ற? எப்படி அது நடக்கும்? நீங்க 2 பேரும் என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? எதையும் சொதப்பி வச்சிட மாட்டீங்களே? பாட்டி, 2 தடவை எங்களோட பிளான் மிஸ் ஃபயர் ஆனதுனால எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஆனா இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது பாட்டி. ஏன்னா நாங்க 2 பேரும் 2 நாளா 2 மூளையா போட்டு கசக்கி போட்ட பிளான் இது பாட்டி. எப்படி உங்களை அசத்த போறோம் மட்டும் பாருங்க. எங்க மாஸ்டர் பிளான் மிஸ்ஸே ஆகாது பாட்டி. நீ முதல்ல போன வையே, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்லையே, இவங்க 2 பேரும் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறத பார்த்தா சாதிச்சிருவாளுங்க போல இருக்கு. எப்படியோ அந்த கண்மணி இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சா சரி. அன்பு, பாட்டி சொல்லுங்க பாட்டி. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதெல்லாம் கேட்கணுமா? சொல்லுங்க பாட்டி. ஒரு முக்கியமான ஃபைல நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. அதை நீ போய் எடுத்துட்டு வர முடியுமா? கண்டிப்பா பாட்டி. எங்க வச்சீங்க? என் ரூம்ல தான் இருக்குப்பா. நீ தேட வேண்டிய அவசியமே இல்ல, டேபிள் மேலே இருக்கும். ஓகே பாட்டி. அது கொஞ்சம் அவசரமா தேவைப்படுதுப்பா. கொஞ்சம் உடனே எடுத்துட்டு வந்துறியாப்பா? இதோ இப்பவே போறேன் பாட்டி.